ஸோ அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு அதாவது லைக் 80s 90ஸ்ல இருந்தவங்களுக்கு ராஜா சார்னா சொன்னா அவருடைய சாங்ஸ் ஞாபகம் வரும். பட் இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு பார்த்தா அவருடைய பாடல்களை இவர் கிளைம் பண்றாருங்கிறது தான் தெரியும் இந்த ஜெனரேஷனுக்கு. ஸோ அந்த வகையில இப்போ குட் பேட் அக்லில பார்த்தீங்கன்னா அவருடைய சாங்ஸ் யூஸ் பண்ணதுக்காக எனக்கு இத்தனை கோடிகள் வேணுன்ற மாதிரி கிளைம் பண்றாரு. ஸோ இஸ் தட் அ குட் திங் ஆர் பேட் திங்? I think I'm kind of nobody to comment on that. I'm sure எனக்கு என்னன்னா ரெண்டு சைட்லேருந்தும் அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வை they didn't do it or why he's claiming. So ரெண்டுத்துக்கும் I'm sure they have their justifications. And அந்த மாதிரி லெவலில் இருக்கிறாங்களே போத் வெதர் இட்ஸ் த ஃபிலிம் யூனிட், அது இந்த படம்னு இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லையுமே இருக்கும்போது எனக்கு என்ன தோன்றுறதுன்னா, எல்லாருக்குமே ராஜா சாரோட இசை மேல இருக்கிற அந்த காதல், அந்த ஈர்ப்பு, அந்த பிரமை, ஐயோ எடுத்துடலாம் லெட்ஸ் ஸ்டில் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் தட் மியூசிக்.